பண்பார்ந்த இனப்பெருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். இந்த அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன கர்மாவில் பிறக்கக்கூடாது, என்ன கர்மாவில் பிறக்கக்கூடாது அப்படின்னா ராகுவுடைய கர்மாவில் பிறக்கக்கூடாது. இந்த ராகுவுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் நன்றாக இருக்கிறார்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நன்றாக இல்லை. யார் பூசத்தில் போய் பிறந்தாலும், விசாகத்தில் போய் பிறந்தாலும், சதயத்தில் போய் பிறந்தாலும் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிக்கப்பட்ட நபர்களாகத்தான் இந்த சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்தில் ஒரு வஞ்சிக்கப்பட்ட நபர்களாகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்னா கொடூரமான தோஷம் என்பது ராகு. அந்த கொடூரமான தோஷமுடைய ராகு என்ன செய்கிறது என்று சொன்னால் என்ன சொல்லலாம்னா பூசம். சனியோடைய நட்சத்திரம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சனியோடைய இந்த நட்சத்திரத்திற்கு பேர் என்ன தெரியுமா? இந்த நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் ஜோதிடத்தில் உண்டு. அது அமங்கலை நட்சத்திரம். பூச நட்சத்திரத்திற்கு பேர் அமங்கலை நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்திற்கு பேர், விசாக நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால் ஸ்வாவ நட்சத்திரம். ஸ்வாவம், ஸ்வாவமான மனுஷன், ஸ்வாவ நட்சத்திரம். சதய நட்சத்திரத்திற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஏன்னா இந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை யமன். யார் சதய நட்சத்திரத்தில் போய் ஒரு வீட்டில் பிறந்து விட்டாலும் அங்கே என்ன சொன்னா தற்கொலை என்பது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது என்னுடைய அனுபவம். அப்போ படக்குன்னு வாயில் மறந்து ஊற்றி செத்து போயிடுவாங்க. இல்லை படக்குன்னு மறந்து ஊற்றி என்ன சொன்னான்னா கவரை போட்டுக்குருவோம். இல்லை வாகனத்தில் போய் அடி பீஸ் பீஸாக போயிடும். இந்த மூணுமே கொடூரமானது. இந்த மூணுமே கொடூரமானது. அப்போ இதில் பிறந்தவங்க என்ன சொன்னால் பெரிய லெவலில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணி விடலாம். என்ன காரணம்னா இந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ராகுவோடைய தோஷம், விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ராகுவோடைய தோஷம், சதயத்தில் போய் பிறந்தால் ராகுவோடைய தோஷம். ஓகே, இந்த ராகு என்ன செய்வார் தெரியுமா? ராகு உடைய தோஷம் உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நம்பர் 2 வேலையை பார்த்துரும். நம்பர் 2 என்று சொன்னால் என்னதுன்னா ஒரிஜினல் அல்லாத டூப்ளிகேட் வேலையை பார்த்துருவாங்க. ராகு என்று சொன்னாலே நம்பர் 2 தான். அப்போ அந்த மாதிரி வேலைகளுக்குள்ளே போய் என்ன சொன்னேன்னா அதிலிருந்து மீண்டு வர முடியாத தன்மை இருக்கும். சரி, இதில் என்னென்ன ஒரு இந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருத்தர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. அவனால் அந்த தண்ணி அடியை விட முடியாமல் செத்து போயிடுவோம் என்று தெரிந்தே செத்து போகிற அந்த சரக்கு அடிச்சுட்டே இருக்கான். அவனை கூப்பிட்டு சொல்லியாச்சு, வேண்டாம்டா, இருக்கிற காலம் வரை குடிச்சேன், இனிமேல் அது என்னால் விட முடியாது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுடைய அந்த ஆதிபத்தியத்தில் தன்னுடைய பெற்ற மகன், ஒரே ஒரு மகன் ட்ரெயினில் அடிபடிச்சது போயிட்டான். இதெல்லாம் கொடூரம். கொடூரம்னா இதை ஏன் சொல்கிறேன்னா நம்ம இதுக்கெல்லாம் சரி பண்ணுவதற்குண்டான சில வழிமுறைகள், விதிமுறைகளை படித்து வச்சுருக்கோம். அப்போ அந்த படித்து வைத்திருக்கிறோம், இதை இப்படி நடைமுறைப்படுத்து அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதை கேட்பது கிடையாது. அதை கேட்பது கிடையாது. அந்த இச்சைக்குள்ளே தான் போயிட்டே இருப்போம். அந்த இச்சைக்குள்ளே தான் போயிட்டே இருப்போம். அந்த இச்சையை என்ன சொன்னா கேதுவோடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொண்டு வரணும்.
மாமிசம் சாப்பிடுவது என்பது ஆசை, தண்ணி எடுப்பது ஆசை, பெண்களிடம் போவது என்பது ஆசை. இதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் கேது பகவானிடம் இருக்கிறது. ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி கேதுட்ட விடுங்க, ஊரடங்கு சட்டம் போட்டு விட்டுருவார். 144 வந்து போடக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் கேது பகவானுக்கு உண்டு. அப்போ இந்த கேது பகவானிடம் இவர்கள் அடிபணிய மாட்டார்கள். என்ன காரணம்? ராகு அடிபணிய விட மாட்டேன். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, தன்னை வீழ்த்தக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னா, அதாவது ராகுவை வீழ்த்தக்கூடிய சக்தி கேதுகிட்ட தான் உண்டு. அதே சமயத்தில் சாமியாரை வந்து சம்சாரியாக்கக்கூடிய தன்மை யாரிடம் உண்டு என்று சொன்னால் ராகுவிடம். சாமியாரை போகிறேன் அப்படின்னு சொல்கிறவன்ட்டு ராகு உள்ளே விட்டேன்னு வைங்க, ராகுவை எப்படி உள்ளே விடுவது, கேதுவை எப்படி உள்ளே விடுவது அப்படிங்கிறது தெரியாமல் தானே எல்லாரும் பிரச்சனையாக இருக்காங்க. அதாவது ஒன்றுமே வேண்டாம், எந்த ஒரு மனிதனையும் நேரடியாக நீங்கள் திருத்த முடியாது. எந்த ஒரு மனிதனையும் நேரடியாக போய் வந்து உன்னுடைய குணம் இந்த மாதிரி, நீ இதை வந்து என்ன சொல்லான்னா வந்து நீ வந்து என்ன சொன்னான்னா வந்து விட்டு விடு அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். அவனுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளில், அவனுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளில், அந்த நட்சத்திரம் வருகின்ற நாள் என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரம் வருகின்ற நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து விநாயக பெருமான் இருக்கார்லே, விநாயக பெருமான் எல்லா வித கண்ட்ரோல் பவரை வந்து வந்து விநாயக பெருமான்கிட்ட உண்டு. அப்போ இந்த விநாயக பெருமானிடம் சென்று விநாயக பெருமான் வந்து கொஞ்சம் அந்த கோவில் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் ஐதீகம், கொஞ்சம் நல்ல ஒரு பூஜை முறைகள் ஒவ்வொரு மாதங்களில் சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிற ஒரு கோயில்களாக இருக்கும். அந்த கோயில்களுக்கு போய் இந்த மாதிரி பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுடைய வீட்டில் இவங்களால் வந்து என்ன செய்ய ஏதோ ஒரு இம்சை இருந்து கொண்டு தான் இருக்கும். இது இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த கர்மாவை வந்து என்ன சொன்னா சரி பண்ணுவதற்கு நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் வீட்டில் பூசம் இருந்தால் பூசத்தன்னைக்கு போங்க, விசாகம் இருந்தால் விசாகத்தன்னைக்கு போங்க, சதயம் இருந்தால் சதயத்தன்னைக்கு போங்க. அன்றைக்கு எந்த காலத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் யமகண்ட காலத்தில் போகும். யமகண்ட காலத்தில் போய் நல்லா வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒரு தேங்காயை வந்து ரெண்டாக உடைங்க. ஒரு தேங்காயை ரெண்டாக உடைச்சி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் அந்த இதில் அந்த கோயிலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சின்ன என்ன சொன்னான்னு, இப்போ தான் ஏற்கனவே நிறைய பிளாஸ்டிக் தட்டுகள்லாம் விற்கிது. அந்த பிளாஸ்டிக் தட்டில் வந்து என்ன பச்சரிசி பரப்புங்க. அந்த தேங்காயை உடைச்சி என்ன சொல்கிறான்னா வந்து நல்லெண்ணெய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஊற்றி திரி போட்டு அழகாக பொருத்தி விட்டு என்ன சொல்கிறான்னா வந்து நீட்டாக வந்துடுங்க. திரும்பி பார்க்காம வந்து சாமியை கும்பிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. தேங்காய் எங்கே போகுது, பச்சரிசி யார் எடுத்துகிட்டு போகிறா, அதை பற்றிலாம் கவனம். அந்த 1.5 மணி நேரம் கண்டிப்பாக யமகண்டத்தில் எரியும் போது என்ன நடக்கும்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த கேதுவோடைய கொட்டம் அடங்கிடும். இல்லைன்னா கொட்டம் அடங்காது. ஏதாவது ஒரு விதத்தில் இவர்கள் இந்த பூசம் விசாகம் சதயத்தில் போய் பிறந்திருப்பவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து யாராவது என்ன சொன்னான்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தன்மைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டாலும் பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம், பாவம் என்று சொல்லி வரும்போது என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது, நீங்கள் இந்த நிலையில் இருந்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறப்பதற்கு ஒரு பிறப்பதை வந்து என்ன சொல்ற தவிர்ப்பது நல்லது. தவிர்ப்பது நல்லது. இப்போ தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 99% வந்து சிசரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து விடுகிறது. 99% சிசரின் நம்ம நாள் குறித்து தான் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னான்னா பூசம் விசாகம் சதயத்தில் வந்து குழந்தைகளை எடுக்காதீங்க. எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு பாடம் படித்து தான் ஆகணும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது தீர்வு இருக்கிறதா அப்படின்னா தீர்வு இருக்கிறது. முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க.
ஏன்னா இந்த கர்மாவை இவன் செய்ய விட மாட்டான். அவனுக்கு என்ன அந்த இந்த 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 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வீட்டில் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாது. அது நடக்காது. அப்போ நடக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னேன்னா, அதை என்ன ஒரு கிரகம் அதற்கு செய்ய வேண்டிய சவரட்னைகளை என்ன சொன்னான்னா செய்ய விடாமல் தடுத்து அதோடைய எஃபெக்ட்னஸை உங்களை வதப்பட வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையில் தான் இருக்கும். அப்போ என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்கிறவங்க வீட்டில் முறையாக திதி கொடுங்க. நீங்கள் முறையாக உங்களுடைய முன்னோர்கள் இறந்த தமிழ் மாதத்துடைய அமாவாசை அல்லது திதியில் நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா இதில் வருகின்ற என்ன சொன்னேன்னா இருதார தோஷங்கள் வராது. பூச நட்சத்திரத்திற்கு. விசாக நட்சத்திரத்திற்கு என்ன பிரச்சனை வரும்னா, மங்கள வாழ்க்கையில் எப்போ இருந்தாலும் பிரச்சனை தான். மங்கள வாழ்க்கையில் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. அந்த மங்கள வாழ்க்கையில் என்ன சொன்னால் பிரச்சனை உண்டு. அந்த மங்கள வாழ்க்கையில் பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும் என்று சொன்னால் ஒரு பெண்ணால் வரும். மங்கள வாழ்க்கையில் பிரச்சனை எப்படி வரும்? மங்கள வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது ஒரு பெண்ணால் தான் வரும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா இந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, அவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா கரெக்டாக என்ன சொல்கிறான்னா பெண்ணால் தான் பிரச்சனை வரும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சதய நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு யாரால் பிரச்சனை வரும் என்று சொன்னால் என்ன சொன்னோன்னா, சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, சந்திரன் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கு பாருங்கள். இந்த 3 நட்சத்திரத்திற்கும் திருவாதிரை, சித்திரை, திருவோண நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக பிரச்சனை உண்டு. யார் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் சேர்ந்தான், விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் சேர்ந்தான், சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் சேர்ந்தான். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருவாதிரையால் பிரச்சனை உண்டு. விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தால் பிரச்சனை உண்டு. சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தால் பிரச்சனை உண்டு. நல்லா பரிச்சித்து பாருங்கள். உறுதியாக அது என்ன சொல்கிறான்னா அங்கே என்ன சொன்னால் உங்களுக்கு வரக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையை வீழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது யார் என்று சொன்னால் இந்த சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒள வச்சு விட்டுரும். இதிலேருந்து நம்ம தப்பிப்பதற்கு என்ன சொல்கிறான்னா முறையாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். இந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அறவே மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்திடணும். அது உங்களுடைய கர்மா அப்படித்தான். அப்படி பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாரம் ஒரு முறை முருகப்பெருமானை போய் கொஞ்சம் நல்லா பார்த்து என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ணிட்டு வரும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். இந்த 3 பேருமே பூசம், விசாகம், சதயத்தில் போய் பிறந்தவர்கள் சர்ப்ப மோதிரம் காப்பரில் செய்யப்பட்டது அழகாக ஈசா யோகாவில் விற்கிது. அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கண்டிப்பாக போட்டுக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு டெய்லி காகத்திற்கு உளுந்த விட உங்கள் கையால் வைங்க. வீட்டில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கடையில் வாங்கியே என்ன சொன்னான்னா, காலையில் என்ன சொன்னான்னா நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த காகம் இந்த உளுந்த விடையை எடுக்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. 2வது, எப்போ இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்திற்கு கேன்சர் தோஷம் உண்டு. இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேன்சருடைய தோஷம் கண்டிப்பாக உண்டு. இது நீங்கள் எப்பயுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா ராகு என்று சொல்லக்கூடியது வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி உடலில் அதிகமாக சேர விடக்கூடாது.
அதற்குத்தான் என்ன சொல்கிறோன்னா கேதுவை பிடியுங்கள். கேது வந்து என்ன சொன்னோன்னா இப்போ முட்டுச்சந்துக்கு உண்டான ரொம்ப வளர விட மாட்டான், அப்படியே ஒட்டை வெட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஒட்டை வெட்டி விட்டுருவோம். எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் கேதுகிட்ட போய் வந்து ஒரு காரியத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீளமாக இருக்குது வாள் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா சேட்டாக்குன்னு வந்து வெட்டிடுவோம். கேதுவுக்கு வெட்டுகின்ற தன்மை உண்டு. ஆமாம், அப்போ அவரை தான் நீங்கள் பிடிக்கணும். ராகுவோடைய பவரை வந்து குறைப்பதற்கு. ரெண்டாவது, கேன்சர் போன்ற கொடிய நோய்கள், சயரோகம், இந்த வந்து தற்கொலை பண்ணுவது, வாகன விபத்தில் எரிவது, இந்த வெடி விபத்துக்களில் எரிவது, வெட்டுப்பட்டு சாவது, இது பூரா வந்து இந்த நட்சத்திரத்துடைய கர்மாக்கள். இதிலிருந்து தப்பிக்கணும். இருதார தோஷத்தில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அட்ரஸ் தெரியாத நபர்கள் யாராவது இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள்கிட்ட பூசம் விசாகம் சதயத்திட்ட வந்து யாராவது வந்து அட்ரஸ் ஏதாவதுன்னு சொன்னோன்னா கேட்பாங்க. ஐயா அந்த இதான்னா நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து அழகாக அந்த இடத்துல போய் கொண்டு விட்டு வர்ற வரைக்கும் தான் ஐயா பார்த்துடுங்க போங்கய்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போங்க, உங்களுடைய கர்மா குறையும். அட்ரஸ் தெரியாதவனுக்கு அட்ரஸ் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா காட்டி அவர்களை வழியை வந்து திணறிக்கொண்டிருக்கிற மனுஷனை திணறுதலில் இருந்து நிறுத்துவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் வந்து கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் 100% என்ன சொன்னோன்னா உங்களுடைய வாழ்க்கை அந்த ராகுவுடைய கர்மா குறையும். வந்து வழிகாட்டுதல், அடுத்தவனுக்கு வழிகாட்டுதல். அதுவும் அந்த வழிகாட்டுதல் என்பது என்னவாக இருக்கும்னா ஒரு தெரியாத நபருக்கு நாம் வழிகாட்டியாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் வந்து குறையும். பிறருடைய பயணத்திற்கு உதவி செய்தல். பிறருடைய பயணம், ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகிறாங்க, அவங்க ஊருக்கு போகிறவங்களுக்கு வந்து என்ன சொன்னால் உதவி செய்தல்னா பயணத்திற்கு உதவி செய்தல் என்ன சொன்னால் டிக்கெட் எடுத்து கொடுத்தல். அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாட்ஜி போக்குவரத்துக்குள்ளேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தல். அந்த இடத்துல உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார், அவருடைய நம்பர் தாரேன், நானும் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிடுறேன், நீங்கள் போய் வந்து அங்கே ஃபோன் அடிச்சிங்கன்னா அவர் வருவார், நானும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு வெளியூர்களுக்கு போகின்ற மக்கள் அங்கே போய் வந்து சிரமப்படாமல் இருப்பதற்கு நம்மளுடைய நண்பர்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக இந்த வெளியூர் பயண நபர்களுக்கு சில வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து முன்னோடி வேலைகள், அங்கே தங்குவதற்குண்டான ஏற்பாடுகள், ஒரு கைடு நீங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் பிறருடைய பயணத்திற்கு நீங்கள் உதவி செய்த ஒரு கர்மா உங்களுடைய நட்சத்திர தோஷத்தை போக்கும். போக்குவரத்திற்கு உதவி. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, ஒரு வயதான மனுஷர் வந்து என்ன சொன்னாலும் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு, பார்க்குங்க, அவர் வயசானவர், நம்மளால் நிற்க முடியும், படக்குன்னு எந்திரிச்சு ஐயா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவதும் இந்த ராகுவுடைய தோஷத்தை போக்கும். ரெண்டாவது, வாகன ஓட்டிகள் இருக்காங்களே டிரைவர்களுக்கு வந்து ராகு தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் உணவு தானம் பண்ணுவது. டிரைவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உணவு தானம் பண்ணுவது இவர்களுடைய தோஷத்தை போக்கும். டிரைவர்களுக்கு உணவு தானம் பண்ணுவது இந்த தோஷத்தை போக்கும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து என்ன சொன்னால் சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தால் இவர்களுக்கு பிரச்சனை உண்டு என்று சொல்லியிருக்கிறோம். இவர்கள் ஏற்கனவே ராகுவோடைய தோஷத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் இவர்களிடம் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்புக்கு வருவார்கள். அந்த தொடர்பு மன ரீதியாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாகவும் இருக்கலாம். கவனம். என்ன காரணம்னா இது வந்து ஒரு துப்பாக்கி. இந்த துப்பாக்கியில் குண்டு இருக்கா குண்டு இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த வில்லை அழுத்தினால்தான் தெரியும். அப்போ என்ன சொல்கிறான்னா எப்போ பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு, விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு, சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ராகுவுடைய நட்சத்திரத்துடைய தொடர்பு வரும். அதே சமயத்தில்
சுக்கிரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரமாகிய திருவாதிரை, சித்திரை, திருவோண நட்சத்திரத்துடைய நபர்களுடைய தொடர்புகள் வரும். அது நம்மளுடைய அழிவுக்கு காரணமாகவும் இருக்கலாம், ஆக்கத்துக்கு காரணமாகவும் இருக்கலாம். அழிவுக்கும் காரணமாக வந்துடலாம், ஆக்கத்துக்கும் காரணமாக வந்துடலாம். இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய கிரகம் ஜாதக கட்டத்தில் விசாக நட்சத்திரத்திலேயோ பூச நட்சத்திரத்திலேயோ சதய நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்க. அந்த இடத்தில் உங்களுக்கு என்ன வந்து வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கே வந்து என்ன சொன்னேன்னா, சதய நட்சத்திரத்தில் போய் சனி இருக்கார். சதய நட்சத்திரத்தில் போய் சனி இருக்கிற காரணத்தினால விசாக நட்சத்திரத்தோடைய தொடர்பு இருக்கு. அது என்னடான்னா, 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்திட்டு அதை வந்து என்ன சொல்லலான்னா, நம்ம வந்து விட்டுறணும். தலையில் தூக்கி ரொம்ப நீங்கள் வந்து கொண்டாடினீங்கன்னா வந்து கடைசியில் உங்கள் தலையில் விழுந்துடும். இதே பூச நட்சத்திரத்துடைய ஒரு சம்பந்தமுடைய ஒரு கிரகம் இருக்கிறது, ஒரு சதய நட்சத்திரத்துடைய. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய கர்மா. நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால், இந்த நட்சத்திரத்துடைய சாரங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு பூசத்திலேயோ ஒரு சதயத்திலேயோ விசாக நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு பூசம், விசாகம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தொடர்பு வரும். இதை ஆக்கத்துக்கு பயன்படுத்தணுமா, அழிவுக்கு பயன்படுத்தணுமா? சாராயம் குடித்து சாகணுமா, இல்லை வந்து என்ன சொன்னேன், நல்லபடியாக நட்பாக இருந்துட்டு என்ன சொன்னேன், திருக்கான சோறை கொடுங்க, என்ன நட்பாக பழகிட்டு போய் வந்து என்ன சொன்ன நல்லதை எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறது தான். ஏன்னா அது இழுவை என்று சொல்லக்கூடியது. இழுப்பு ராகு என்ன செய்வார், அவருக்கு தேவை வந்து போகம், தேவை போகம் 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 வேணும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் வந்து இடர்பாடுகள் வரும். ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து, முன்னோர்களுக்கு வந்து முறையாக திதி கொடுங்க. நிறையா பேசலாம். என்ன வந்து இப்போ 22 நிமிஷம் ஓடி போச்சு. நிறையா பேசினோம்னா கேட்க வந்து என்ன சொல்ல உங்களுக்கு இனிமையாகவே இருக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த பூசம், விசாகம், சதயத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை என்ன வந்து என்ன சொன்னேன்னா, எந்தெந்த நட்சத்திரங்கள், ராகுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தொடர்பில் வரும். ரெண்டாவது வந்து சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுடைய தொடர்பு வரும். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் வந்து என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் உடல் ரீதியாக இணைவதற்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுத்து விடும். உடல் ரீதியாக இணைவதற்குண்டான அவன் கர்மாபத்தான வந்து உங்களை சேர்க்கணுங்க. நீங்கள் எங்கே போய் வேணாலும் பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே ஜோதிடத்தை வந்து நன்றாக படித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அக்யூரேட்டாக வந்து என்ன சொன்னான்னா, இன்னதான் வரும் அப்படின்ட்டு, இன்னதான் வரும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சதயத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது. என் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் நம்மளை ஆளுமை பண்ணுவதற்காக வருகிறார், நமக்கு தெரியும். அப்போ என்ன சொன்னான்னா, அப்படியே அதை எப்படி வந்து கலட்டி விடணுமோ அப்படி கலட்டி விட்டோம். அவர் நினைக்கிறார் இவங்க கொஞ்சம் வசதியானவங்க, நம்ம வந்து என்ன சொன்னான்னா, இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எங்கிட்ட இதை வாங்க, அங்கிட்ட வந்து வாங்க அப்படின்னு. நான் ஒரே வருதாங்க, எங்களுக்கு எல்லாம் வாங்க தெரியும், நாங்கள் தோட்டம் வாங்கியிருக்கோம்னா எங்களுக்கு வந்து பார்க்க தெரியாமலாம் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து நம்ம தோட்டத்துக்கு போய் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய விரோதமாகத்தான் பார்ப்பார். ஏன் என்று சொன்னால் அவருக்கு நாம் கட்டுப்படவில்லை. ஏன்னா ராகு என்ன செய்யும், அவருக்கு நம்ம கட்டுப்படணும். ஏன்னா நம்மளுடைய நாளுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த மனை ஸ்தானாதிபதி, நிலம் ஸ்தானாதிபதி சதயத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அந்த சதய நட்சத்திரத்துக்காரனே விவகாரத்துக்கு வருவோம். என்னிடம் பணி, என்னிடம் நீ அடிமையாக இரு அப்படின்ட்டு. நம்ம என்ன செய்வோம், உன்னிடம் நாங்கள் எதற்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த விவரம் தெரிஞ்சோம் இல்லை, என்ன செய்வான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகுதி வேணும். அவன் என்ன எதிர்பார்க்குறான்,
ஏதோ ஒரு பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறான். தனக்கு அடிமையாக தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் இருக்கிறான். நம்மளிடம் ஏதோ ஒன்றை அவன் எதிர்பார்ப்பான். ஆணுக்கு இது, பெண்ணுக்கு வேற மாதிரி. அதனால் கொடுமையிலும் கொடுமையானது தான் ராகுவுடைய கர்மா. இப்படி கிரகம் இருந்தாலும் நீங்கள் நல்லா எப்பயுமே ஞாபகம், பூசம் விசாகம் சதயத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு ராகுவுடைய நட்சத்திரங்கள் தொடர்பு வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, சுக்கிரனுடைய கர்மாவுடைய நட்சத்திரங்கள் தொடர்பு வந்துடும். இதெல்லாம் அப்படியே நிரூபிக்க முடியும். ஒரு நபர் விசாக நட்சத்திரம், அந்த விசாக நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் நல்லா உதவி செய்யும். ஏன்னா இவர்கள் போய் அங்கே கொஞ்சம் தலையை கவர்ந்தாச்சுன்னா போதும், என்ன சொன்னால் நல்லா குளிப்பாட்டி விட்டுருவாங்க. ஓகே அப்படின்னு நட்பாயிருவாங்க. கொஞ்சம் லேசாக நிமிந்தாச்சுன்னா தலையை என்ன சொன்னால் எடுத்துருவாங்க. இதெல்லாம் என்னுடைய உண்மையான அனுபவங்கள். இதை நன்றாக நீங்கள் இதில் இப்போ நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். ராகுவுடைய நட்சத்திரம் ஆகிய 3 நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னால் நான் சுக்கிரனுடைய கர்மாவுடைய 3 நட்சத்திரத்தோடைய தொடர்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இவங்களை எல்லாம் என்ன சொன்னான்னா நீங்கள் கவனமாக இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் டீல் பண்ணணும். உங்களுக்கு அந்த தொடர்புகள் வரும். அந்த தொடர்புகள் நட்பாகளாக இருக்கலாம், அபிலாசிகளாக இருக்கலாம், மனதோடு மனதி ஒன்றி போகலாம், அல்லது உடல் பசியை தீர்க்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமாகவும் வரும். இதுதான் கர்மா. இதிலிருந்து தப்பிப்பதற்கு முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள். கண்டிப்பாக செய்யணும். எங்களுக்கு எல்லோரும் இருக்கான், எவனும் செய்ய மாட்டேங்க அப்படின்னா ஒன்றும் வேண்டாம். வலதுகை மோதிரவர்களில் சர்ப்ப மோதிரத்தை போடுங்க. நீட்டாக என்ன சொன்னால் காகத்துக்கு 2 டெய்லி விழுந்த விட வைங்க. எப்போ என்ன சொல்கிறான்னா இந்த ராகுவோடைய தோஷத்தை போக்குவதற்கு என்ன சொன்னான்னா கேதுவோடைய நட்சத்திரங்கள் வருகின்ற அந்த யமகண்ட காலத்தில் விநாயகர் கோயிலில் போய் மாதம் ஒரு தடவை செஞ்சால் போதும். மாதம் ஒரு தடவை செஞ்சால் போய் இத்தனைக்கான ஒரு பிளாஸ்டிக் தட்டில் பச்சரிசியை பரப்பி அது மேலே தேங்காயை உடைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் பொருத்திட்டு வாங்க. கொடுமைகளிலிருந்து தப்பிப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய இந்த நட்சத்திரம் என்று கூறி இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதில் இந்த கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கு சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். அந்த வழிமுறைகளை கடைப்பிடிங்க. அது உங்களால் முடிஞ்ச வரை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக கஷ்டம் தீரும். எதையுமே கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால் டெய்லி காகத்திற்கு உளுந்த உடையுங்கள். வலதுகை மோதிரவர்களில் சர்ப்ப மோதிரம் போடுங்கள். போட்டுட்டு நான் மேற்சொன்ன வழிகாட்டுதல்களை பிறருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தால் அந்த கர்மா தீரும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கடைப்பிடிங்கள். கண்டிப்பாக இந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.